கோவிலில் வசித்திடும் உனையே எப்படி மறப்பேனையா முருகா இதய கோவிலில். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தினமலர் ஆன்மீக நேயர்களுக்கு என் வணக்கங்கள். கண்டேன் கடவுளை என்ற தலைப்பின் கீழ் தான் இன்னைக்கு பேச போகிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய குருமார்களை நம்ம பார்த்துருப்போம். கடவுளை எப்படி அடையிறதுங்கிறத அவ வழியே நம்ம கற்றுக்குறோம். என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் என்னென்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களிடையே பகிர்ந்துக்க வந்திருக்கேன். வணக்கம் சாந்தி சுரேஷ் மேம். மகாபெரிவாரோட பரிபூர்ண அருள் பெற்ற பாடகி நீங்க. மகாபெரிவா கூடவே இருந்த பலரையும் பேட்டி எடுத்திருக்கீங்க. அதுல உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் எது? இது வரைக்கும் நின்னை சரணடைந்தேன் என்ற அந்த ப்ரோக்ராம் வழியாக ஒரு 128 எபிசோடு இப்போ பண்ணியிருக்கேன். 23 எபிசோடு இருக்கும். அதில் நிறைய பேரோட அனுபவங்கள் என்னை ரொம்ப கவர்ந்துருக்கு. சில பேர் பெரியவாளை பார்த்ததே இல்லை, ஆனால் கனவில் வந்ததை வச்சு நிறையா இது பண்ணியிருக்கா. ரொம்ப கவர்ந்த ஒரு இன்டர்வியூ அப்படின்னா டாக்டர் காமகோட்டி விழிநாதன் அவர்களுடைய இன்டர்வியூ. அவர் ஒரு பெரிய டைரக்டர் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ் அப்படி இருந்தும் பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கியும் எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழறாங்கிறத அவர்கிட்டேருந்து பேட்டி எடுக்கும்போது கற்றுனேன். எப்படி பெரியவா சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணணும், நம்ம ஒரே ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாதுங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். அவர் பாஸ்போர்ட் கிடையாது, யூஎஸ் போனதில்லை. ஏன்னா பெரியவா சொல்லியிருக்கா கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு, அதனால போகவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நிறைய அனுஷ்டானங்கள்லாம் கடைப்பிடிக்கிறார். டெய்லி சந்தியாவந்தனம் எல்லாம் கடைப்பிடிக்கிறார். பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அறவே துறந்துட்டேன் அப்படிங்கிறார். பட்டு உடுத்துறதில்ல, லெதர் சாமான் உபயோகிக்கிறதில்ல. இதெல்லாம் நம்ம அத்தியாவசியமான ஒரு சில இதெல்லாம் நம்மளால் அதில் ஈர்க்கப்படுவோம். நம்ம அதை தவிர்க்க முடியாது. நிறையா பேருக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு இருக்கும். ஆனால் அவர் எவ்வளோ அந்த மனசை பக்குவப்படுத்தி தன் ஃபேமிலியும் அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது என்னை ரொம்ப என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வைத்தது. அவருடைய இன்டர்வியூ தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. அவரை மாதிரி இருக்கணும், நம்மளும் அந்த கடைப்பிடிக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு தோணித்து. மகாபெரிவாளை பார்த்துருக்கீங்களா? அவர் சொன்னதில் கடைப்பிடிக்கிற ஏதாவது ஒரு விஷயம்? இப்போ நிறைய அனுஷ்டானங்கள் பெரியவா சொல்லியிருக்கா, அதை எல்லாரும் கடைப்பிடிக்கிறா, பிடிக்கல. ஆனால் காஃபி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை நான் இப்போ கொஞ்ச நாளாக நான் விட்டுருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆப்போகிறது நான் காஃபிலாம் சாப்பிட்றத விட்டு. ஏதோ ஒரு சின்ன விஷயமான நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை பண்ணின்னு இருக்கேன். வேறு பெரியவா சொன்னது நிறையா கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்டர்வியூ பண்ணும்போது ஒருத்தரோட அனுபவங்கள் சொல்லும்போது அதுலேருந்து நிறையா விஷயம் நான் எடுத்துட்டுருக்கேன். ஏகாதசி விரதம் இருக்கேன், பூஜை பண்ணுறேன், காலங்கரத்தால் பிரம்மமுகூர்த்த சமயத்தில் பூஜை பண்ணுறேன். இதெல்லாம் கற்றுண்டது தான். இல்லம்தான் கோயில், காக்கும் தெய்வம் மாதிரி எல்லா உறவுகளையும் அரவணைக்கிற உங்களோட டே டு டே லைஃப் பற்றி சொல்லுங்களேன். என்னோடது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. 4 ஜெனரேஷன் ஒரே ரூஃபில் இருக்கோம். எங்கள் மாமனார் மாமியார், பெரிய மாமியாருக்கு 98 வயசு, 99 வயசு இப்போது. மாமனாருக்கு 93 90 வயசாகுது. எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்கா. ப்ளஸ் என்னோடய மகன்கள் 2 பேர், மாட்டு பொண்கள், பேர குழந்தைகள் இருக்கா. என் மாமியாரோட எல்டர் சிஸ்டர் 99 வயசாகுது இப்போது. அவள் எங்ககிட்ட ஒரு 6-7 வருஷம் இருக்கும். தனியாக இருந்துருந்தா. அவள் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா. இவாளால் போக முடியல. அதனால் தனியாக இருந்ததுனால என்னோடய மகன் தான் அவளை அழிச்சின்னு நம்ம வச்சுக்கலாம், பாட்டிக்கும் ஒரு பேச்சுக்கு துணையாக இருக்கும்,
எதுக்கு அவள் தனியாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழைச்சின்னு வந்தோம். எங்களோட தான் இருக்கா. நிறைய அவள்கிட்டேருந்து நிறைய கற்றுன்ருக்கேன். சமையல் டிப்ஸு எல்லாம் சொல்லி தருவா. இந்த வழக்கம் இதெல்லாம் சொல்லி தருவா. எப்போவும் பூஜையில் உட்காந்துருவா. முருகன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். திருத்தணி தனியாவுக்கு கூட போயிட்டு வந்திருக்கா. ஸோ அவள் பெரியவாளாக இருந்து நிறைய எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவா. இப்படி இப்படி இருக்கணும், எப்படி வந்து இந்த வழக்கம்லாம் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் அவள்கிட்டேருந்து கற்றுண்டேன். இது ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு இப்போ என்னோட பேர குழந்தைகள் இருக்கா. என்னோட மருமகள்கள் அவளும் வந்து பெரியவாளை வச்சுக்கிறத பற்றி ஒரு ஒப்ஜெக்ஷனும் கிடையாது. ஏன்னா என் பசங்க வந்து அவளை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, அவளும் வந்து அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்து அந்த பொண்களை தேர்ந்தெடுத்து என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். எனக்கு 2 பேர பசங்க. ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஒரு பையன், இன்னொரு பையனுக்கு ஒரு பையன். எல்லாருமே வந்து தாத்தா, பாட்டி கிட்ட ரொம்ப செல்லம். ஆ கொள்ளு தாத்தா அவள்கிட்டயும் நன்னா பழகுவா. அவ ஸ்கூல்லயும் வந்து சொல்லுவா, "ரொம்ப நன்னா அவ வந்து பழகுறா. நன்னா நீங்க வளர்த்துருக்கேள்" அப்படின்னு சொல்லுவா. இது எல்லாமே இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்னால தான் நான் நினைக்கிறேன். இப்ப நெறைய பேர் வந்து நியூக்ளியர் ஃபேமிலின்னு பண்ணி, அந்த ஒரு பாண்டிங் போயிடுறது. அது இல்லாம இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்துல இருந்தா நெறைய நமக்கு வந்து அ நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. நீங்க அடிக்கடி முணுமுணுக்கிற தெய்வீக பாடல் எது? 2 வரி பாடி காட்ட முடியுமா? இப்ப ரீசென்ட்டா வந்து கடலூர் சுப்பிரமணியம் அவர்களோட ஒரு பாட்ட வந்து கத்துண்டேன். அது எனக்கு ரொம்ப புடிச்ச பாட்டா ஆயிடுத்து. இன்ஃபேக்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டெய்லி அ முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவார். அப்ப என்னோட அந்த பாட்ட போட்டுருவார். நான் YouTubeல அத அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 லைன் பாடுறேன். இதய கோவிலில் வசித்திடும் முனையே எப்படி மறப்பேனையா முருகா இதய கோவிலில் வசித்திடும் முனையே எப்படி மறப்பேனை யா முருகா இதய கோவிலில் வசித்திடும் முனையே எப்படி மறப்பேனை யா முருகா இதய கோவிலில் வசித்திடும் முனையே எப்படி மறப்பேனையா முருகா முருகா முருகா. முதல் கச்சேரியில நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பத்தி. நான் வந்து ஒரு 10 வயசுலேருந்தே வந்து பாட்டு சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டேன். நீடாமங்கலம் வி.வி. சுப்பிரமணியம் அவர் தான் என்னோட முதல் குரு. அவர் வந்து என்ன வந்து ஒரு கச்சேரி ஃபார்மேட்ல என்ன ப்ரிப்பேர் பண்ணிடுவார். ஸோ ஃபஸ்ட்டு கச்சேரி வந்து எங்க நந்தனம்னு சென்னையில நந்தனத்துல இருந்தேன். அங்க பக்கத்திலேயே ஒரு பிள்ளையார் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த பிள்ளையார் கோவில்ல என்னோட ஃபர்ஸ்ட்டு கச்சேரி. எங்க அப்பா அப்ப இருந்தா. எங்க அப்பா வந்து முதல் ரோல உட்காந்துட்டு இருந்தா. நான் கடைசியில வந்து திருப்புகழ் ஒண்ணு பாடினேன். ஏறுமயிலேறி. அதுல வந்து கடைசியில ஆதி அருணாச்சலம் அமர்ந்திட அமர்ந்திடும் பெருமானேன்னு வரும். அந்த லைன் வந்து எங்க அப்பாக்கோசரம்னு நெனச்சுப்பேன். எங்க அப்பா பேரு அருணாச்சலம். ஸோ அத வந்து நான் பாடும்போது ரொம்ப பெருமையா அந்த இடத்துல பாடினேன். இது இன்னிக்கும் எனக்கு வந்து நெனச்சுக்கும்போது ஒரு பசுமையா இருக்கும் அந்த நினைவுகள். காஞ்சி மடத்துக்கும் உங்களுக்கும் என்ன மாரியான பந்தம் மேம்? காஞ்சி மடத்தோட தொடர்பு வந்து எங்க தாத்தா காலத்துலேருந்தே இருக்கு. எங்க தாத்தா வந்து கோபால் ஐயர்ன்னு பேரு. ஈவி கோபால் ஐயர்ன்னு. ஒரு இருள் நீக்கி கோபால் ஐயர் அப்படின்னு சொன்னாலே பெரியவாளுக்கு தெரியும். ஆம், மடத்துல வந்து லைப்ரரியனா இருந்திருக்கார். லைப்ரரியில வந்து ஆம், காவேரி ரகசியம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதி, காவேரி ரகசியம் கோபாலையர் அப்படின்னாலே அவர் பெரியவா புரிஞ்சுருவா. அவளோட பேத்தினா அப்படின்னா நன்னாவே புரியும். அப்படி நாங்க ஒவ்வொரு வருஷமும் பெரியவாள ஒவ்வொரு மாசமும் பார்க்கறதுக்கு போவோம். இப்ப வந்து ரீசென்ட்டா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரியவா மேல இப்ப வந்து ஒரு ஈடுபாடு. அவர் வந்து இந்த சங்கர பக்த ஜன சபான்னு ஒரு இதுல வந்து ட்ரஸ்டியா இருந்தார் அவர். அது வழியா நெறைய ஆன்மீக காரியங்கள், மடத்துக்கு அ தேவையான
நிறைய இது பண்ணியிருக்கார். தேனம்பாக்கத்துல வந்து இந்த குளம் கட்டுறது, அப்புறம் வேத பாடசாலை குழந்தைகளுக்கு டைனிங் இது கட்டுறது, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கார். வீடுகளை கட்டுற ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிற உங்களுக்கு கோயில் கட்டும் வாய்ப்பு கிட்டியதா? நிறைய கோவில் கட்டியிருக்கோம். முதல்ல வந்து மேடவாக்கத்துல வந்து இவர் பில்டருங்கிறதுனால, அங்க ராகமாலிகா அப்படின்னு இவரோட அந்த ப்ராஜெக்ட் பேரு. அந்த ஃப்ளாட் அங்க வந்து ஒரு பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து, 2வது கும்பாபிஷேகமும் நடந்துடுத்து. அதுக்கப்புறம் ஒரகடம்ங்கிற இடத்துல வந்து அங்கேயும் கோவில் கட்டியிருக்கோம், அந்த ரெசிடென்ஸ்க்காக. அப்புறம் எஸ்டான்ஷியான்னு கூடுவாஞ்சேரி அங்கேயும் கோவில் கட்டியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஜீவான்னு ரிட்டையர்ட் கம்யூனிட்டி அந்த இடத்துல வந்து சிவா விஷ்ணு டெம்பிள், ஓம்காரானந்த சுவாமிகள் தான் வந்து அந்த சன்னதிலாம் ஆஹ், என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கா மாதிரியே அங்கே அமைச்சு கொடுத்துருக்கார். எங்களோட குலதெய்வமும் வைத்தீஸ்வரன் கோவில் தான். அதனால அந்த இடத்துல அது அமைஞ்சது அந்த மாதிரி. அவர் தான் கும்பாபிஷேகமும் பண்ணி வச்சார். உங்கள் குலதெய்வம் பற்றி சொல்லுங்க மேம். ஆமா, குலதெய்வம் வந்து எங்களுக்கு புக்காத்துல வந்து வைத்தீஸ்வரன் கோவில், பொறந்தாத்துல வந்து ஆம், இருள்நீக்கி வீரபத்ரன், அதுதான் பொறந்தாத்துல. புக்காத்து வழி தான் நாங்க இப்போ வந்து அடிக்கடி நாங்க வந்து ஆ, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, எப்பவுமே வைத்தீஸ்வரன் கோயில் போக தவறவே மாட்டோம். அங்க போயிட்டு அபிஷேகம், அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு தான் வர்றது. அது ஒரு சிஸ்டமாவே நாங்க வச்சுட்டு இருக்கோம்.